சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். திறமைங்கிற ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டு தலைநகரத்துக்கு வந்து சினி கோடம்பாக்கத்தினுடைய சிம்மாசனத்தில் உட்கார முடியுங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப், ஒரு நிரூபணம், ஒரு சாசனம் தான் இந்த கே பாக்யராஜ்ங்கிற பேர். இந்த படத்துக்கு ஹீரோவும் நீதான், ரைட்டரும் நீதான். அந்த சின்னஞ்சிறு கிளியை பாட்டினுடைய சரணம் மனசுல ஓடிட்டே இருக்கு. மலரே உனை நான் வெறுக்கவும் இல்லை, மனதால் உனை நான் நினைக்கவும் இல்லை, என்னை தேடி அலைந்தது பாவம், எல்லாம் நீயே எழுதிய கோலம், கண்மறைந்து வாழும் வரைக்கும் நானும் அழுது வாழ்கிறேன். சோர்வா வந்து சரி இன்னைக்கு வந்து வேலை இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துட்டு யாருக்கையாவது கூப்பிட்டு அரட்டை அடிப்போம். அந்த சிந்தனையும் அவருக்கு நான் பார்த்து வந்ததில்லை. எப்போ போனாலும் உட்காந்து எழுதிட்டு இருப்பார், பேட் பேப்பர் வச்சு மும்முரம். நம்ம வந்ததே அவருக்கு தெரியாது. அதை டீ வைக்கிறவங்கள பார்க்க மாட்டாரு, அப்படியே பார்த்துட்டு எழுதிட்டே இருக்கு. முடிச்சுட்டு விரும்பு எப்பப்பா அந்த ஆச்சரியத்துல தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அவர் அவ்வளவு தூரம் அதுக்குள்ள போயிருக்கிறாரு அப்படிங்கிற. சினிமா நிறைய மிஸ் பண்ணிடுச்சு. நிறைய அவர்கிட்ட இருந்து நல்ல நல்ல கதைகள் இப்பயும் குவிஞ்சு கிடந்தது சார். அவர் மாதிரி பாட்டு எழுத முடியாது சார், அவ்வளோ பிரமாதமாக எழுதுவார். சந்தத்துக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும், அவ்வளோ அழகாக பொருந்தி வந்து அந்த சந்தத்தில் அமையும். அப்போ அந்த எழுதி காட்டுவார். இப்போ இதெல்லாம் தான் எனக்கு வந்து டியூனை வந்து எப்படி கையாளணும், எவ்வளவு எளிமை அதுக்குள்ளே தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாமே நான் பாக்யராஜ் சார்கிட்ட படிச்சுக்கிட்ட நுணுக்கம் தான். இவருக்கு எப்படி அரசு மரியாதை கொடுப்பீங்க, என்ன பண்ணிட்டாங்கன்ற ஒரு டிபேட்ஸும் ஒரு பக்கம் நடக்க, இதனுடைய பார்வைகள் உங்களுக்கு எப்படி இருக்கு? எல்லாரும் என்ன சொல்றாங்க, தமிழ் சினிமாவில் கதையே இல்லை, கதை இல்லாமல் படம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? அது காரணம் கதை சொல்லிகள் தமிழ் சினிமாவில் குறைஞ்சிட்டாங்க. ஸோ பாக்யராஜ் சார் மட்டும்தான் இறுதி நாள் வரைக்கும் ஒரு கதை சொல்லியாகவே தன்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்து அவருடைய சேவைகளை செஞ்சுட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு கதை சொல்லிக்கு அரசு மரியாதை கொடுக்காம அவர் யாரு கொடுக்குறது? மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே வந்து கூப்பிட்டு தன்னுடைய கலை உலக வாரிசு அறிவிச்சு அந்த மேடையில சொன்னதே என்னன்னா, ஸோ இந்த நேரத்தில் தமிழ் சினிமாவோட சொக்கத்தங்கம் உங்களுடைய குரு, அவங்கள வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் அந்த வழி எங்களை தாண்டி அது உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது வந்து நம்பப்படுது. நிறைய நீங்கள் பேசிய காணொலிகளும் பார்த்தோம் நாங்கள். இது வந்து நான் உங்களுடைய வரிகள் வந்து எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் ஒரு வரி இருக்குது சார். ஆல் த டைம் லைஃப்பில் நான் ரிமெம்பர் பண்ணி பார்த்துப்பேன் அந்த லைனை. அதோடு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நேற்று இருந்த ராஜாதி ராஜன் எல்லாம் இங்கு இக்காணவில்லை, இது தாண்டா நிஜமானது, உன்னை சுற்றி பூ போட ஆள் இருக்கும், புகழ்பாட வாய் இருக்கும், எல்லாமே நிழலானது அப்படின்றது. இதை வந்து நான் உங்கள் குருவோட அப்ளை பண்ணி பார்க்குறேன் சார் இன்னைக்கு. ஏன்னா எல்லாருடைய லைஃபோடையும் நான் அதை அப்ளை பண்ணி பார்ப்பேன். ஸோ நீங்கள் எழுதின அந்த வரிகள் இன்னைக்கு நம்ம ரசித்த ஒரு ஜாம்பவான் இன்னைக்கு நம்ம கூட இல்லை, நம்ம அவரை வந்து பாராட்டாத வார்த்தைகள் கிடையாது. ஸோ இந்த லிரிக்கோட கனெக்ட் பண்ணி உங்களுடைய குரு பற்றி சொல்லுங்கள் சார். நிச்சயமா பாக்யராஜ் அப்படிங்கிறது வந்து வெறும் பெயர் கிடையாது. அது வந்து ஒரு மிக சாமானியமான ஒரு மனிதனால ஒரு கிராமத்துக்குள்ள தன்னுடைய திறமைங்கிற ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டு தலைநகரத்துக்கு வந்து சினி கோடம்பாக்கத்தினுடைய சிம்மாசனத்தில் உட்கார முடியுங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப், ஒரு நிரூபணம், ஒரு சாசனம் தான் அந்த கே பாக்யராஜ்ங்கிற பேர். இன்னைக்கு கூட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏதோ ஒரு ஊர்லேருந்து ஒரு கதையை யோசிச்சுட்டு நம்மளால் போய் சினிமான்ற ஒரு பிரம்மாண்ட ஒரு அகழி நிரம்பிய ஒரு சாம்ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியும் அப்படின்னு நம்புகிறான்னா, தனக்கு அழகு இருக்கா, தன்னுடைய குரல் வசீகரமாக ஆளுமையாக இருக்கா, நல்ல நடனம் ஆட தெரியுதா, எந்த ஒரு அட்டவணைகளுமே வேண்டாம். திறமையும் நம்பிக்கையும் மாத்திரம் இருந்தால் போதும் சினிமாவின் உச்சத்தை தொட முடியுங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் டைரக்டர் பாக்யராஜ் சார். ஸோ அவரை வந்து நான் நேற்று மத்தியானம் போய் தூங்கிட்டு கண் விழிக்கிறேன், சம்மந்தமே இல்லை, அந்த நான் கேட்கவே இல்லை. ஆனால் கண் விழிச்சதுக்கப்புறம் பார்த்தா அந்த சின்னஞ்சிறு கிளியை பாட்டினுடைய சரணம் மனசுல ஓடிட்டே இருக்கு. மலரே உனை நான் வெறுக்கவும் இல்லை, மனதால் உனை நான் நினைக்கவும் இல்லை, என்னை தேடி அலைந்தது பாவம், எல்லாம் நீயே எழுதிய கோலம், கண்மறைந்து வாழும் வரைக்கும் நானும் அழுது வாழ்கிறேன், காலத்தின் சோதனைகளை யார் அறிவாரோ. ஏன்னா இது வந்து அவரே எழுதின வரி. அப்படியே அந்த டியூனோட நீங்கள் அதை கேட்டிங்கன்னா அவ்வளோ நெகிழ்ச்சியாக. ஏன்னா நாட்கள் அந்த சம்பவம் நடந்த போது இருந்த ஒரு பாரம், ஒரு சுமையை விட அதை கடந்து மீண்டும் நம்ம அவருடைய பற்றிய படங்களையோ, அவரை பற்றிய செய்திகளையோ, அவர் கூட இருந்த நினைவுகளையோ, அசைபோடு இந்த மாதிரி நண்பர்களோட பேசிட்டு இருக்கும்போது சொல்ல சொல்ல இன்னும் மனம் கனமாகி அந்த நினைவுகள் வந்து இன்னும் அதுலேருந்து விலக முடியாத ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். ஏன்னா இது எதிர்பாராத ஒன்று. அதுக்கு முந்தின நாள் இரவு என் கூட பேசுகிறாரு, நிறைய பேரோட பேசியிருக்காரு. அன்னைக்குன்னு பார்த்து 10:15 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, அடுத்த நாள் சாயந்தரம் வா அப்படின்னு சொல்கிறாரு. நான் கோயம்புத்தூரில் ஒரு ஃபங்க்ஷனில் இருந்தேன். சரிண்ணா நான் வந்துடுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு எப்போ அவர் ஃபோன் பண்ணாலுமே ஏதாவது ஒரு
இலக்கிய ரீதியான ஒரு கேள்வி தான் அவர்கிட்ட இருக்கும். ஓகே. நிறைய படித்தார். ம். சமீபமாக பார்த்தீங்கன்னா நிறைய பக்தி நூல்கள், நிறைய இலக்கியம் படித்தார், சிலப்பதிகாரம். அப்போ அதிலிருந்து சில இந்த மாதிரி சொல்லியிருக்காரேப்பா, இது என்ன இது அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ நம்ம அதை ஏதாவது நான் வந்து ஒரு அபிதான சிந்தாமணி போன்ற நூல்களில் விளக்கத்தை தேடி அவருக்கு திருப்பியும் ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை ஃபோன்லேயோ அவருக்கு சொல்லுவேன். இது எங்களுக்குள்ள அடிக்கடி நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி சில சமயம் அவர் எழுதிட்டே இருக்கும்போது, ஏப்பா இந்த இடத்துல பெரிய ரா வருமா சின்ன ரா வருமாப்பா அப்படிம்பாரு. அப்புறம் சமயத்தில் எனக்கே மறந்துடும். நான் உடனே ஓடி போய் ஏதாவது பார்த்தேன்னா இது இந்த இடத்துல. ஏன்னா அவர் கேள்வி கேட்கும்போது என்னடா இவ்வளோ பெரிய ஒரு சின்ன கேள்வியாக தான் இருக்கும், ரொம்ப சரியாக சொல்லணுமேன்ற ஒரு கூடுதல் அக்கறை வந்துடும். அப்படி வந்து இந்த மாதிரியான உரையாடல்களோடு நிகழ்ந்துக்கிட்டே எல்லா ஆடியோ ரிலீஸ்லையும் போயிட்டு இருக்காரு. எங்கே பார்த்தாலும் இந்த லைன்ஸு, ரோட்டரி ஃபங்க்ஷன்ஸு, ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸு ரொம்ப ஆக்டிவாக இருந்துட்டு இருந்தார். அது கடைசியாக அந்த ஒரு 6 மாதங்களாக அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா நடந்தது. ஆமாம். எல்லாருமே முதல்வர்லேருந்து எல்லாரும் வந்தாங்க. அந்த விழாவுக்கு அப்புறம் அவர் ரொம்ப எனர்ஜி ஆகிட்டார். ரொம்ப தன்னை பற்றி மக்கள் இவ்வளவு தூரம் வந்து சிலாகித்து கொண்டாடுறாங்க. திரையுலகத்தில் நம்ம அதுதானே ஒரு கலைஞனுடைய தேடலும் அதுதானே. என்னதான் சொத்து சுகம் சம்பாரிச்சு எவ்வளோதான் வசதியாக வாழ்ந்தாலும் நம்ம எவ்வளோ தூரம் மக்களால் நேசிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக ஒரு விழா எடுத்து காட்டும் போது அவருடைய உற்சாகம் வந்து ரொம்ப அதிகமாச்சு. ரொம்ப நல்லா அவருக்குள்ளே இருந்த சின்ன சின்ன டயபெட்டிஸ் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கடந்து அவர் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட ஆரம்பித்தார். முன்னே அப்படி தான் இருப்பார். அவர் வந்து நான் பார்த்த வரைக்கும் அவர் எப்போவுமே ஒரு சோர்வாவோ இது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வேலையின்மையாலேயோ அப்படி இருந்தது இல்லை. அன்னைக்கு இங்கே அவருக்கு படப்பிடிப்பு இருந்தால் போவார், இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஷூட்டிங் இருந்தால் நடக்கும், அதாவது சந்திப்புகள் இருந்தால் போவார். எதுவுமே இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு அட்டவணை வச்சுருப்பார். இன்றைக்கி இத்தனையை படிக்கணும், இதை பற்றி இவ்வளோ எழுதணும், இதுக்கு ஒரு சிறுகதைக்கு நம்ம ஒரு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும், இன்னைக்கு 2 படம் பார்க்கணும் அப்படின்னு அந்த நாளை வந்து அவர் மீண்டும் சினிமாவுக்குள்ளேயும் எழுத்துக்குள்ளேயுமே தன்னை வந்து பரபரப்பாக்கிப்பார். சோர்வாக வந்து சரி இன்னைக்கு வந்து வேலை இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துட்டு யாருக்கிட்டையாவது கூப்பிட்டு அரட்டை அடிப்போம், அந்த சிந்தனையும் அவருக்கு நான் பார்த்து வந்ததில்லை. எப்போ போனாலும் சம்டைம்ஸ் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அந்த அறையில். பார்த்தீங்கன்னா உட்காந்து எழுதிட்டு இருப்பார், பேட் பேப்பர் வச்சு மும்முரமாக. நம்ம வந்ததே அவருக்கு தெரியாது. நம்ம போய் முன்னால் போய் உட்காந்துருப்போம், அவர் எழுதிட்டு அவ்வளோ ஈடுபாடாக எழுதிடுவார் சார். எழுதும்போது பார்த்தீங்கன்னா அவர் கவனத்தை வந்து அதான் நான் சொல்கிறேன், எதிரில் வந்து உட்காந்தவங்களே பார்க்க மாட்டார், அதை டீ வைக்கிறவங்கள பார்க்க மாட்டார், அப்படியே பார்த்துட்டு எழுதிட்டே இருக்கு. முடிச்சுட்டு விரும்பி எப்பப்பா அந்த ஆச்சரியத்தில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அவர் அவ்வளோ தூரம் அதுக்குள்ளே போயிருக்கிறாரு அப்படிங்கிறது. அதை முடித்த உடனே அவர் கையெழுத்து ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை எடுத்து ஒன்றும் இல்லை, இந்த தேவாரம் படித்தேன், அதுலேருந்து எனக்கு ஒன்று தோணுச்சு, ஏன் இப்படி ஒன்று எழுதக்கூடாது அப்படின்ட்டு திருநாவுக்கரசர் சிந்திச்சதை ஒட்டி ஆனால் தன்னுடைய சிந்தனையை வந்து வேற விதமாக ஓட்டி கடவுள் இங்கே தான் இருப்பாரா, ஏன் இங்கே இருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி இவர் ஒரு விசாரணை ஒன்று பண்ணி ஒரு கவிதை மாதிரி ஒன்று எழுதியிருப்பார். பண்ணிட்டு அதை நம்ம படித்து காட்டுவார். இப்படியெல்லாம் வந்து அவருடைய நாட்கள் நிரம்ப 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 ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ், ஒரு படைப்பாற்றலோடையும் இல்லைன்னா படிப்பு, அது ரெண்டுமே அதுவும் கிடையாதுன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேரோட உட்காந்து அவருக்கு தோன்றிய கதைகளை பற்றி விவாதம். எப்போ பார்த்தாலுமே சார் அவருக்குள்ள வந்து கதைகள் ஊறிக்கிட்டே இருந்தது. சினிமா நிறைய மிஸ் பண்ணிடுச்சு, நிறைய அவர்கிட்ட இருந்து நல்ல நல்ல கதைகள் இப்பயும் குவிஞ்சு கிடந்தது சார். நீங்கள் அந்த அவர் பேடை வச்சு பேப்பரில் பேனா வச்சு எழுதிட்டு இருப்பாருன்றத நீங்கள் சொல்லும்போது நரேட் பண்ணும்போது இப்போ யார் வந்து அவர்களுடைய வீட்டுக்கு சென்றாலும் அங்கே வெளியில் வந்து அழகாக ஒரு பேட் பேப்பர் பென்னில் வந்து அன்புடன் உங்கள் பாக்கியராஜ் அப்படின்னு அவருடைய கையெழுத்தோடு இருக்கக்கூடிய அந்த பேப்பரை பார்க்குறப்போ ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி மனசு கனமாகவும் இருக்குது. ஸோ அதுதான் அவருடைய ட்ரேட்மார்க்கா அந்த எழுதுகள் பாக்கியராஜுங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் உங்கள்ங்கிறத போடவே ஆரம்பிச்சாங்க. ஓ ஓகே. வெரி பிகினிங்ல ஆரம்பத்தில் அவருடைய டைரக்ஷன் கார்டுல இருந்து, அது குறிப்பாக பாக்கியா பத்திரிகையிலிருந்து அது வந்து அவர் பிரயோகப்படுத்தினார். அந்த தலையங்கம் எழுதுவாங்க இல்லையா, ஸோ தன்னை வந்து ஒரு பத்திரிகையாளராகவும் அவர் வந்து தன்னை உருமாற்றி கொண்டதெல்லாம் ஒரு பெரிய சாதனை சார். அது வெறுமனே சினிமாவில் வந்து ஒரு கதை எழுதணும், டைரக்ஷன் பண்ணோம், ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதோட நிறுத்திக்காம அதுக்கப்புறம் தன்னுடைய எழுத்தின் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்து அவர் பத்திரிகை ஆரம்பிச்சிருக்கணும். பத்திரிகை ஆரம்பிச்சவங்க அந்த காலகட்டத்தில் யாரும் பார்த்தீங்கன்னா விகடன் குமுதத்தை தவிர கலைஞர் நடத்திட்டு இருந்தார், ஒரு பெரிய எழுத்தாளர், எழுத்துக்குன்னே ஒரு பேர் புகழ் பெற்றவர். நடத்திட்டு இருந்தார், மிகப்பெரிய சிந்தனைவாதி, ஒரு பொலிட்டிக்கல்
கிரிட்டிக்ஸ் பண்ற அளவுக்கு ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு எழுத்தாளர். ம். தன்னுடைய எழுத்தை யாரெல்லாம் வந்து வலிமையாக உணர்ந்தாங்களோ அவங்க தான் பத்திரிகையை நடத்த முடியும். பணம் இருக்கிறவங்களாம் நடத்த முடியாது இல்ல. பணம் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பத்திரிகை வாங்க முடியும். ஒரே நேரத்துல 10,000 பத்திரிகை நடத்த முடியாது. பத்திரிகை நடத்துறதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு நாலேஜ் இருக்கு, ஒரு ஆளுமை இருக்கு, ஒரு தலையங்கம் எழுதுறதுக்குன்னு ஒரு அறிவாற்றல் இருக்குல்ல. இதை வந்து அவரு தனக்குள்ள உணர்ந்த நொடியில அவர் பாக்யான்ற பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணிட்டார். பாக்யா பத்திரிகைலாம் அப்ப பாத்தீங்கன்னா விகடன் குமுதத்துக்கு அடுத்தது ஒரு ஸ்டாண்டர்டான பத்திரிகையா அது வந்து நான்லாம் படிக்கிற காலத்திலே பாக்யா விரும்பி படிப்பேன். என்ன காரணம்னா புது எழுத்தாளர்கள், புதிய கவிஞர்களுடைய கவிதைகளை இப்ப மாதிரி இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு எதுவுமே இல்லைல்ல. ஸோ சோஷியல் மீடியா இல்லாத காலத்துல நம்முடைய படைப்புகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா பத்திரிகை மட்டும்தான் வழி. அதுவும் பாக்யா வந்து கவிதைகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க சார் நான் படிக்கிற காலத்துல. ஸோ பாக்யாவுக்கு நிறைய கவிதைகள் எழுதி போடுறது. அதுக்கப்புறம் நான் பாக்யராஜ் சார்ட்ட வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. அதாவது கடிதங்கள்ல இருந்து சிறந்த கவிதைகளை தேர்ந்தெடுத்து கொடுக்குற ஒரு வேலை. அவர்கிட்ட நான் பார்க்காத வேலையே இல்லை. ஒரு கதை விவாதத்துல உட்காந்துருக்கேன், பத்திரிகை பணியில என்னை வந்து ஈடுபடுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் போன வேலை என்னன்னா பாடல் எழுதுறதுக்காக போறேன். ஸோ பாடல் எழுதுறதுக்கு வாய்ப்பு அவர் கொடுக்குறேன்னு சொன்னாலும் அவர் வந்து உடனடியாக எனக்கு அந்த வாய்ப்பு தூக்கி கொடுக்கல. அதற்கான ஒரு முறைப்படியான ஒரு பயிற்சியை கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஆண்டு கணக்குல நான் வந்து 94 போய் அவர்கிட்ட சேர்றேன். 2 வருடங்கள் வந்து அவர் கூட பாடல் எழுதுற வேலை மட்டுமே. இரவு நேரங்கள் அவருடைய நாளே வந்து எப்போ ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா இரவு ஒரு 10-10:30 தான் ஆரம்பிக்கும். நல்லா குளிச்சு முடிச்சு அப்படி சும்மா பலன்னு ஒரு லுங்கி கட்டியிருப்பாரு. அது பாக்யராஜ் சாருக்குனே ட்ரேட்மார்க்கான ஒரு லுங்கி அது. அதுல ஒரு சென்ட் வாசத்தோட அப்படி ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை மடிச்சு விட்டுட்டு ஒரு கோல்டன் ஃப்ரேம் கண்ணாடி, கையில ஒரு சிகரெட்டு. இது இல்லாம அவரை நீங்க இந்த லட்சணம் இல்லாம அவர் பார்க்க முடியாது. இப்படி வந்து அவருடைய கார்னர் சோஃபால உட்கார்ந்தாருன்னா அவருக்குன்னு சில ஸ்நாக்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்நாக்ஸ் சாப்பிடுவார் நிறைய. ஸோ அது ஆரம்பிச்சு ஒரு இன்சுலின், டயபெட்டிஸ்க்கான ஒரு இன்சுலின் இருக்கும், அதை எடுத்து அவர் சாதாரணமாக அப்படி எடுத்து கண்ணில் போட்டு உட்காந்து ஆரம்பிச்சாருன்னா அந்த எனர்ஜி லெவல் அவ்வளவு நம்ம சுற்றி. ஏன்னா இப்போ இருந்த நிறைய ஜாம்பவான்கள், கலைஞானம் சார், பெரிய பெரிய கதை நிபுணர்கள் எல்லாம் அங்கே உட்காந்துருப்பாங்க. ஒரு 60-70 வயசுல இருந்து என்னை போல அப்போல்லாம் நான் அவர்கிட்ட சேரும்போது 19 வயசு, ஒரு 20-25 வயசுல இருக்கிறவங்க வரைக்கும் அவ்வளவு பேரும் வந்து ஒரு 10-12 பேர் சுற்றி உட்காந்துருப்போம். ஸோ இங்கே தான் அவருடைய கதையினுடைய விவாதம் ஆரம்பிக்கும். ஸோ ஆரம்பிச்சாருன்னா கொஞ்ச நேரம் ஒரு 12 மணி வரைக்கும் கதை போகும். அதுக்கப்புறம் வந்து மெல்ல கம்போசிங் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ மாஸ்டரும் ஜெயும் அவங்க கூடவே இருப்பாங்க. அவங்க தான் அவங்க இசைக்குழு. ஸோ நாங்கள் 3 பேர், அதுக்கப்புறம் மீதி பேர்லாம் விடுதலை ஆயிடுவாங்க, எல்லாரும் கிளம்பிடுவாங்க. எப்பா நீங்கள் மாட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற கம்போசிங் விடிய 2, 2:30, 3 வரைக்கும் போகும். ஸோ டியூன் போடுவார். அது படத்துக்காகவோ எந்த ஒரு இதுக்காகலாம் இருக்காது, அவருடைய ஆத்ம திருப்திக்காக போடுற டியூன்ஸ் தான். இப்போ கூட அவருடைய சில பாட்டெல்லாம் வந்து இன்னும் வெளிவராத சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாம் இருக்கு. வரும் வரை மயக்கமெல்லாம் நான் ஒரு ஸ்டேஜில் கூட அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் அந்த வரும் வரை மயக்கமெல்லாம் நம்ம ஒரு ஆல்பமாக கூட பண்ணணும். நான் அவர் ஒரு டியூன் வச்சிருக்காரு, வரும் வரை மயக்கம் வந்த பின்னால் தயக்கம் அப்படின்னு ஒரு பாட்டு. எக்ஸ்ட்ராடனரியான ஒரு டியூன் அண்ட் லிரிக்ஸோட அவ்வளோ அழகா அதை கம்போஸ் பண்ணி வச்சிருக்காரு. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பேங்க்ல மட்டும் ஆயிரக்கணக்கான டியூன்ஸ் பாட்டோட ரெடியா இருக்கும். அந்த இசையமைக்கிற பயணம், இந்த இசையமைக்கிற பயணத்துல தான் அந்த 2 ஆண்டு காலமும் எனக்கு ஒரு பயிற்சி நடந்தது. தினசரி எனக்கு ஒரு டியூன் கொடுப்பார், அவர் போடுற பல்லவியை எனக்கு கொடுப்பார். ஸோ நான் அதை போய் வீட்டில் போய் உட்காந்து எழுதி அடுத்த நாள் கொண்டு வருவேன். ஸோ அதில் இருக்கிற பிழைகள் அதை இன்னும் எவ்வளோ சிறப்பாக்கலாம். இப்போ இதுக்கு அவர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பல்லவி ஒன்று எழுதுவார். அவர் மாதிரி பாட்டு எழுத முடியாது சார், அவ்வளோ பிரமாதமாக எழுதுவார். சந்தத்துக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும், அவ்வளோ அழகாக பொருந்தி வந்து அந்த சந்தத்தில் அமையும். அப்போ அந்த எழுதி காட்டுவார். இப்போ இதெல்லாம் தான் எனக்கு வந்து டியூனை வந்து எப்படி கையாளணும், எவ்வளவு எளிமை அதுக்குள்ளே தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாமே நான் பாக்யராஜ் சார்கிட்ட படிச்சுக்கிட்ட நுணுக்கம் தான். ஸோ நான் மோர் கதை விவாதத்தில் கலந்துக்கிட்டா கூட பாட்டு எழுதுறதை நான் ரொம்ப அவர் கூட அதிகமாக நேரம் செலவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் முதல்ல சொல்லிட்டு இருந்த மாதிரி பாக்யா பத்திரிகை, அதில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். இப்போல்லாம் ஒரு லெட்டர் கார்டு கூட வர்றதில்ல, மூட்டை கணக்கில் வரும் சார். மூட்டையில் எடுத்து கொட்டுவாங்க. கொட்டுனா அவ்வளவு கவிதைகள் கொட்டும். சிறுகதைகள் ஒரு பக்கம் பிரிப்போம். உட்காந்து யாருன்னா நான், இன்னைக்கு டைரக்டர் பாண்டியராஜன் இருக்காருல்ல, அவர்லாம் அப்போ அங்கே இருந்த சமயம், அவர் பாக்யாலே வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் அசிஸ்டன்ட் ஆனார் அவர். அப்புறம் இன்னொரு பையன் முருகன் ஒரு பையன் இருப்பா. அப்படி இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லாத்தையும் பிரிப்போம். பிரிச்சுட்டு இப்போ ஆளுக்கு கவிதையை நான் செலக்ட் பண்ணுறது, சிறுகதை ஒருத்தர் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இப்போ கவிதைகள்லேருந்து இந்த வாரம் இதெல்லாம் பிரசுரிக்கலாம் அப்படின்னு ஒரு 10 கவிதை எடுத்து. ஸோ இந்த அடிப்படை பத்திரிகை வேலைகள்லேருந்து
பாட்டு எழுதுகிற வேலை வரைக்கும் சினிமாவில் வந்து அவர் கூட சேர்ந்துட்டா ஒரு கைதேர்ந்த சமையல் நிபுணர்கிட்ட சேர்ந்தவன் வந்து எப்படி ஒரு இலையில தண்ணி தெளிக்கிறதுலேருந்து மொத்தமான சமையலையும் சமைக்கிறது கற்றுக்கிட்டு அவன் வெளியில் வந்து தான் ஒரு சமையல்காரராக மாறுறாரோ அப்படிதான் பாக்யராஜ் சார் கூட சேர்ந்தவங்க சினிமாவில் இருக்கிற சகல வேலைகளையும் செய்கிற அளவுக்கு அவனை ட்ரெயின் பண்ணி தான் அனுப்புவார். எல்லா இடத்துலையும் அவர் கூட வச்சுப்பார். ஒரு மிகப்பெரிய ஒரு விஐபி வராரு, இல்லை ரஜினி சாரே வராரு ஒரு டிஸ்கஷனுக்கு, அப்போ வந்து ரொம்ப ப்ரைவேசி பண்ணிக்கிட்டு இப்போ முக்கியமானவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி பேரை வெளியே நிற்க வைக்கிறதுங்கிறது தான் நிறைய இடத்துல நடக்கும். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அசிஸ்டன்ஸ் மட்டும் வச்சுப்பாங்க, செகண்ட் சர்க்கிள் தேர்ட் சர்க்கிள் நியூ கமர்ஸ் எல்லாம் வெளியில தான் வெயிட் பண்ணுவாங்க. அவர்கிட்ட அப்படி கிடையாது. கடைசி அசிஸ்டன்ட்டு இப்போதான் வந்து சேர்ந்திருந்தாலும் கூட அவர் வரைக்குமே எந்த விஐபி உள்ள டிஸ்கஷன் வந்தாலும் அவர் கூட உட்காந்து இவர் பேசும்போது அவங்க எல்லாரும் கேட்டுட்டு நின்று பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பண்பு வந்து அவர்கிட்ட எல்லாரும் பார்த்து வியந்து போற்றிய ஒரு பண்பு. ஸோ திரைப்பிரபலங்கள் கண்டிப்பாக எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க, உங்களை மாதிரி சக கலைஞர்கள் அவங்க கூட வந்து நிறைய கற்றுக்கிட்ட நபர்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக இவருக்கான அந்த இறுதி சடங்கு ஒரு ராஜ மரியாதையாக நடக்கணும் அப்படின்றப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய உத்தரவின்படி ஒரு அரசு மரியாதை நடக்கிறப்போ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளை வந்து பார்த்து வியக்க வச்சு, நம்மளை வந்து தியேட்டருக்கு வர வச்சு, நம்மளை ரசிக்க வச்சு, சிந்திக்க வச்ச ஒரு நபருடைய இறுதி சடங்கு ஒரு அரசு மரியாதையோடு நடக்கிறப்போ சந்தோஷமாக இருக்குன்றப்போ இன்னொரு பக்கம் ஒரு சில கேள்விகள், ஏன் இவருக்கு எப்படி அரசு மரியாதை கொடுப்பீங்க, என்ன பண்ணிட்டாங்கன்ற ஒரு டிபேட்ஸும் ஒரு பக்கம் நடக்க இதுக்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய பார்வைகள் உங்களுக்கு எப்படி இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் நம்ம ரொம்ப மிகப்பெரிய அளவில் நன்றி சொல்லணும். ஏன் அவருக்கு மரியாதை கொடுக்கப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன்னா, கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு சினிமா படத்தை எடுத்து ஒரு 25-30 படத்தை ஹிட் கொடுத்து மக்களை மகிழ்விச்ச ஒரு பொழுதுபோக்காளர் மட்டும் கிடையாது. தமிழ் சினிமாவினுடைய ஒரு மிகப்பெரிய கதை ஓட்டத்தை மாற்றி அமைச்சவர். கதை ஓட்டத்தையே அதுக்கு முன்னால் வரைக்கும் கதைகளில் இருந்த பெண் கதாபாத்திரங்களுடைய வலிமை பாக்யராஜ் சார் படத்துல தான் அதிகமாக இருக்கும். ஹீரோ இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஆனால் அவர் தான் ஹீரோ, அவர் தான் டைரக்டர், அவர் தான் ப்ரொடியூசர். ஆனால் அவர் நடித்த படங்களில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கான இம்பார்ட்டன்ஸை விட ஹீரோயின் கதாபாத்திரம் தான் வலிமையாக இருக்கும். பெண் கதாபாத்திரத்தை வலிமைப்படுத்திட்டே இருப்பார். அதுதான் அவருடைய பாணியாக இருந்துச்சு. அதுதான் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே வந்து கூப்பிட்டு தன்னுடைய கலையுலக வாரிசை அறிவித்து அந்த மேடையில் சொன்னதே என்னன்னா, பெண் தாய் குலத்திற்கான முக்கியமான கதாபாத்திரங்களை தம்பி நிர்ணயிக்கிறாரு, அதுதான் என்னுடைய பாணி அப்படின்னு சொன்னதால இவருடைய ஸ்டைலு, இவர் கம்பு சுத்துனது, இவர் தத்துவ பாட்டு பாடினது அதுக்காக வந்து வாரிசு அறிவிக்கல. அவர் சொல்றார், மக்கள் திலகம் சொல்றார், பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை தன்னுடைய கதைகள்ல பிரதானப்படுத்துகிறவால் பாக்யராஜை வந்து தன்னுடைய கலையுலக வாரிசை அறிவிக்கிறேன்னு அவர் அறிவிக்கிறார். அந்த கதை ஓட்டத்தினுடைய மாற்றத்தை ஹீரோயின் சென்டர் ஃபிகரா வச்சு படம் எடுக்கணும், படம் எடுக்க முடியும், ஒரு கதை அமைக்க முடியுங்கிறத ப்ரூஃப் பண்ணி அதை தொடர்ந்து அதை வந்து தன்னுடைய கதைகளில் கொண்டு வந்தவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு கதையை எவ்வளவு சுவாரஸ்யமாக நீங்கள் வந்து அவர் நிறைய படம் பார்ப்பார் சார். கொரியன் மூவிலேருந்து அவர் பார்க்காத படமே எனக்கு தெரிஞ்சு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கவே முடியாது. அவ்வளோ முக்கியமான படங்களையும் அவர் பார்த்துருப்பார். நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கொரியன் படம் பார்க்குறவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல த டாப் 10 கொரியர் மூவிஸ் எதுன்னு, அதை பற்றி அவர்கிட்ட பேசினீங்கன்னா அந்த 10 படத்தோட கதையை அவர் சொல்லுவார். இன்னும் சொல்ல போனால் அது எப்பயோ பார்த்துருப்பாரு 12 வருஷத்துக்கு முன்னால். இந்த நேற்று பார்த்த மாதிரி அந்த கதையை வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் சொல்கிற ஒரு ஆற்றல் அவருக்கு இருந்துச்சு. அது ரொம்ப வியந்திருக்கேன் நான்லாம். எங்கள்கிட்ட ரயில் அடி பயணத்தில் ஏதாவது ஒரு கதை சொல்லியிருப்பாரு, சொல்லி 4-5 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் மறந்துருப்பாருன்னு நினச்சிட்டு பார்த்தா இதுக்கு என்ன தெரியுமா, அவர் எந்த கதையுமே எழுதி வச்சுக்க மாட்டார். அவர்கிட்ட குறிப்பே கிடையாது. அவர் எவ்வளவோ 100 கதைகள் பண்ணியிருக்காருல்ல, அது எதுக்குமே அவர் குறிப்பு எழுதி வச்சிருக்க மாட்டார். கதை சுருக்கம் கூட இருக்காது. எல்லாமே அவர் மனசுல மூளையில இருந்தது தான். இன்னும் எழுதப்படாம எத்தனை கதைகள் அந்த மூளைக்குள்ள இருந்தது தெரியாது. அப்படி ஒரு சுபாவம் மிக்கவர். அந்த கதை படமாகும் போது அது வசனம் கூட வந்து ஸ்பாட்ல போய் தான் எழுதுனதாக தான் நான் பார்த்துருக்கேன். எடுத்த படங்களுக்குமே சொல்றேன், எந்த படத்துக்கு வந்தாலும் ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட இருக்காது சார். அவர் அசிஸ்டன்ஸ்ட்ட தான் இருக்கும் ஸ்கிரிப்ட் பேப்பர்னு ஒன்று வச்சுக்கிட்டு அவர் டைரக்ட் பண்ணதே கிடையாது. இப்போ எல்லாரும் நம்ம ஸ்கிரிப்ட் பேப்பர், இன்னைக்கு சீன் பேப்பர் இருக்கு, இது வந்து அவர் முதல் நாள் இரவு டிஸ்கஷன்ல சொல்றாரு இல்லையா, அதை அசிஸ்டன்ஸ் வந்து காப்பி எடுத்திருப்பாங்க. அசிஸ்டன்ஸ் தான் வந்து இது கரெக்டாக போயிட்டு இருக்கான்னு பார்ப்பாங்களே தவிர, இவர் சீன் பேப்பரை பார்த்துட்டு டைலாக் படிச்சு ஆடியன்ஸுங்கிறேன் ஆர்டிஸ்டுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இவர் மைண்ட்லேயே இருக்கும் அவருக்கு. அடுத்த ஷாட் இது, இந்த டைலாக் இவர் பேசணும், இந்த டைலாக் இவர் பேசணும், இந்த சீன் இது. ஒட்டுமொத்த படமும் எடிட்டோட அவர் மைண்ட்ல இருக்கும் சார். ஒரு படத்துக்கும் அவர் போகும்போதும், நான் சொக்கத்தங்க ஷூட்டிங் அப்போ நான் கூட இருந்தேன். ஏன்னா அதில் எல்லா நான் வந்து பாடலாசிரியர் ஆகி
நல்லா ஹிட் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு வந்து சொக்கத்தங்கம் படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஞானப்படம் தான் முதல் படம். அப்புறம் வேட்டி மடிச்சுக்கிட்டு கூடவே இருந்தேன். அதுக்கப்புறம் 96 தான் 98 தான் நான் வெளியில் வந்தேன். நீ உருவாயின படத்தில் தான் நான் வெளியில் வந்து பாடல் எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வெளியில் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவர் கூடவே இல்லை. அப்போ சொக்கத்தங்கத்துக்கு பொள்ளாச்சி ஷூட்டிங்கில் 15 நாள் நான் கூட இருந்தேன். அப்போ அந்த சமயத்துலையும் பார்க்குறேன், அந்த வேட்டி மடிச்சுக்கிட்டப்பெல்லாம் எப்படி அவருடைய சுபாவம் அதே தான். இங்கே கேப்டன் நடிக்கிறாரு, விஜயகாந்த் சார் நடிக்கிறாருங்கிறதுக்காகவோ எந்த மாற்றமும் இல்லை. அதே ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து அசிஸ்டன்ஸ்ட்டு தான் இருக்குது. இவர் கையில் எதுவுமே கிடையாது. வருவார், ஆனால் சீனை பக்காவாக சொல்லுவார், அதில் டைலாக்ஸை கரெக்டாக சொல்லுவார். கரெக்டாக என்ன ஷார்ட் வேணுமோ அவ்வளோ ஷார்ட் தான். அந்த எடிட் மைண்ட் வந்து அப்படியே இருக்கும். இதெல்லாம் அவரிடம் கற்றுக்க வேண்டிய ஒரு டைரக்டரை நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு ஆளுமை. சீன் பேப்பரை பார்த்துட்டு போய் ஆர்டிஸ்ட் டைலாக் சொல்கிறது, அது வந்து அவருடைய சரித்திரத்திலே கிடையாது. அவ்வளவும் அப்படியே டைப் படித்த மாதிரி ஒரு மைண்டில் இருக்கும். ஸோ இப்படி தான் அவர் டைரக்ஷன் பண்ணுற பாணி இருந்தது. ஸோ கடந்த கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலே ஒரே ஒரு தனி மனிதன் ஒரு மிகப்பெரிய, ஏன்னா இன்னைக்கு எதனால் அந்த அரசு மரியாதைங்கிறது தான் இந்த இதுவே. ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தன்னுடைய குழந்தைகளெல்லாம் உட்கார வச்சு அந்த இரவு பொழுது ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. இந்த சம்பவமே இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிடையாது. இன்னைக்கு கேள்வி கேட்குறவங்களுக்கு அந்த சம்பவத்தை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு கிரியேட்டிவிட்டி ப்ராசஸ் தெரியுமா? அந்த பாட்டி தான் அந்த கதை கேட்டுட்டு இருந்த சிறு வயசு மழலைகளுக்குள்ள ஒரு எழுத்தாளனையும் ஒரு படைப்பாளனையும் உருவாக்குற ஒரு கர்த்தா. நான் இருக்கும்போது ஒரு அத்தையம்மான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க தினசரி கதை சொல்லுவாங்க. ரத்தன கம்பளத்தில் ராஜகுமாரன் பறந்து வந்த கதையிலேருந்து ஆரம்பித்து பீமன் வந்து மலையை தூக்கிட்டு வந்த கதையிலேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த அம்மா தான் ஒரு கிரியேட்டரை வந்து அங்கே அவங்களை அறியாமலும் விதை போடுறாங்க. அப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு கதை சொல்லியே இருந்தவர் பாக்கியராஜ். இது நாட்டை ஒரு சினிமா மனிதர், ஒரு திரைக்கதை நிபுணர் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே சுவாரஸ்யமான அழகழகான கதைகளை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சொன்ன ஒரு, என்னுடைய பாணியில் சொன்ன ஒரு அத்தையம்மா எப்படி எனக்கு கிடைச்சாங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கே கிடைச்ச ஒரு கதை சொல்லி. இந்த கதை சொல்லிகள் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க, தமிழ் சினிமாவில் கதையே இல்லை, கதை இல்லாம படம் எடுத்துட்டு இருக்காங்க, எல்லாமே எடுத்த படத்தை எடுத்துட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு படத்தை எடுத்து அதை வேறு மறு உருவாக்கமாக்கி படம் பண்றாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? அது காரணம் கதை சொல்லிகள் தமிழ் சினிமாவில் குறைஞ்சிட்டாங்க. ஸோ பாக்யராஜ் சார் மட்டும்தான் இறுதி நாள் வரைக்கும் ஒரு கதை சொல்லியாகவே தன்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்து அவருடைய சேவைகளை செஞ்சுட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு கதை சொல்லிக்கு அரசு மரியாதை கொடுக்காம அவர் யாரு கொடுக்கறது? அதனால கண்டிப்பா இது வந்து ஒரு மிகப்பெரிய நன்றிக்குரிய ஒரு செயல் தமிழக அரசும் முதல்வரும் செய்தது. அதற்கு 200 இல்லை 1000% தகுதியானவர் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள். அதனால இது நாம இந்த மண்ணும் மக்களும் தங்களுடைய அடையாளமா அந்த அரசு மரியாதை நிகழ்ந்திருக்கு. ஸோ அந்த வகையில ஒரு நிறைவு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து மீடியா மூலமாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்றத. இன்றைக்கி சோஷியல் மீடியா ட்ரெண்டில் இருக்கிறதுனால நம்ம நியூஸ் பார்க்குறோம். திடீர்னு சோஷியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ நான் வெரி ஃபஸ்ட் டைம் அப்படி தான் பார்த்தேன். ஒரு நியூஸ் பார்த்தேன், டக்குன்னு என்னடா இப்படி ஆயிடுச்சு, இது வந்து உண்மையான வெரிஃபை பண்ண டக்குன்னு நியூஸ் பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல எக்ஸ்க்ளூசிவிட்டிக்காக நிறைய கேமரா ஓட இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்கும்போது தங்களை அறியாமல் அவங்க ஒரு டிஆர்பிக்கோ எதுக்கோ ஒரு விஷயத்தில் அவங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அங்கே இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு ஒரு மன கஷ்டம் இருக்குது, இங்கே எத்தனை பேர் வேண்டாமே, இங்கே மோர் ஃபோக்கஸ் வேண்டாமேன்ற மாதிரி தங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அதில் குறிப்பாக ராதிகா அவர்கள் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் டெம்பர், நான் டிஆர்பிக்காக நடிச்ச வேணா கொடுத்துட்றேன், இங்கே வீடியோ எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சுகாசினி அவர்களுமே ரொம்ப கோவப்பட்டிருந்தாங்க. ஸோ இதை நோக்கி உங்களுடைய பார்வை என்ன? ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அது மீடியா வந்து அப்படி தானே. நான் கூட அன்னைக்கு உள்ள நுழையும் போது ஒரு 20-25 சேனல் இருந்தாங்க. நான் அப்படியே அவங்க கண் பார்வையில் மடாமல் ஓடிட்டேன், உள்ளே போயிட்டேன். திரும்பி வரும்போது அதே மாதிரி எல்லாரும் கூப்பிட்டாங்க, சார் 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 பேச சொன்னாங்க. என்னால் என்னென்னு போய் பேசுகிறாங்க, ஒரு மாதிரி ஒரு மனதும் வந்து ஒரு நிலையில் இருக்காது. அப்புறம் வந்து அதை பேசி நம்மளுடைய எண்ணங்களை பகிர்ந்துக்கிறதுங்கிறது வந்து எனக்கு ஏதோ அந்த இடத்துல ஒரு நெருடலாக பட்டுச்சு. அதனால் நான் அங்கேருந்து அப்படியே விலகி, இல்லை இந்த ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பவும் 2 சேனல்காரங்க ஓடி வந்தாங்க, டீ சாப்பிட்டு வந்துடுறேங்கன்னு ஓட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேன். அங்கேருந்து ஒரு இரவு ஒரு 10:15 மணிக்கு அங்கேருந்து நான் அன்னைக்கு கிளம்பிட்டேன். அது மாதிரி மீடியாங்கும்போது அது இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், ஒரு பெரிய பிரபலமானவர், அவருடைய யாராக இருந்தாலும், அது இப்போ இயக்குனர்
சிகரம் பாரதி ராஜா சார்கிட்டையும் அதே மாதிரி தான் ஒரு பெரிய குரூப் ஆஃப் மீடியா வந்து காத்திருந்தாங்க. அது அவங்களுடைய தேடல் அல்லது வந்து ஒரு விதமான தேவை இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மீடியாக்களின் மூலமாகத்தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எங்கேயோ இருக்கிறாங்க, அவருடைய ஒரு தீவிரமான ஒரு ரசிகர் இருப்பாங்க, அதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருப்பாங்க, ஒரு வயசான ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து இங்கே வந்திருக்க முடியாது. ஆனால் அவர் வந்து நேரடியாக பார்க்கறதுக்கு மீடியா தான் காரணமாக இருக்குது. ஸோ அதை தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன எல்லை தான், அந்த எல்லையை இவங்க தாண்டாமல் இருக்கிற வரைக்கும் அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு துயரம் இல்லை. இது உலக நாடுகள் முழுக்க நடக்கிற ஒன்று தான். இது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த நான் சொன்னபோது அந்த எல்லைக்குள்ள மீடியா நின்றுச்சுன்னா அதை தாண்டி போகிறப்போ இடையூறாக இருக்கிறப்ப இப்போ இந்த ராதிகா மேடமெல்லாம் பிளாஸ்ட் ஆகி ரொம்ப கோவப்பட்டது. ஸோ அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அந்த ஒரு ஆத்திரமும் வலியும் இருக்கும். ஏடா இப்படி வந்து நம்ம பர்சனலாக ஒரு சடங்கு பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்கு அதுதான் கோவம். பர்சனலாக ஒரு சடங்கு பண்ணுறது கூட வந்து எடுத்துட்டு இருக்கீங்களே அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் பிளாஸ்ட் ஆகிட்டாங்க. இப்போ எப்போதுமே வந்து ஒரு குருவுக்கு ஒரு என்ன பெருமை இருக்கும் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 வருஷம் இந்த தொடர்ச்சியாக இரவு நேரங்களில் வெறும் பாடல் பயிற்சி மட்டுமே உங்களுக்கு கொடுத்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு தலை சிறந்த பாடலாசிரியராக நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்கன்னா, நாங்கள் எல்லாம் சந்தோஷப்படுறதை தாண்டி நீங்கள் உங்கள் அம்மா அப்பா சந்தோஷப்படுறதை தாண்டி உங்களோட குருவுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும், பெருமை இருந்திருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் முதல் தேசிய விருது வாங்கினப்போ என்ன சார் சொன்னார்? தேசிய விருது வாங்கிட்டு அவரை போய் பார்த்தேன். நான் வந்து எந்த ஊருக்கு போயிட்டு வந்தாலுமே நான் ஏதாவது ஒரு ஒன்று அவருக்கு பிடிச்ச ஒன்று வாங்கிட்டு போய் அவரை போய் பார்ப்பேன். எந்த வெளிநாடு போனாலும் எங்கே போனாலும் அவரை போய் பார்த்துட்டு வருவேன். அது மாதிரி தேசிய விருது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அவரை போய் எல்லாருமே குடும்பத்தோடவே போனோம். அவர் உண்மையிலே என்னுடைய வளர்ச்சியில் வந்து சார் அவர் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சார். ஏன்னா அவர் நிறைய டைரக்டர்ஸை உருவாக்கியிருக்காரு, நிறைய நடிகர்களை உருவாக்கியிருக்காரு, துணை நடிகர்கள், கேரக்டர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் உருவாக்கியிருக்காரு. ஆனால் அவர் வந்து பாடலாசிரியராக 2, 3, 4 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு பாடலாசிரியராகவே. ஆனால் என்னுடைய குருநாதர் வாலி சார் சொன்ன மாதிரி அவர் வந்து அடிக்கடி ஒரு கிண்டலாக கூட ஒரு ஸ்டேஜில் சொன்னார். அதில் பாக்கியராஜ் இது வரைக்கும் எத்தனையோ பாடலாசிரியர்களை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் பா விஜயை அறிமுகப்படுத்தியது தான் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்ததுன்னு சொல்லி அவருடைய பாணியிலேயே அவர் சொல்லுவார். அங்கே தான் வந்து வாலி சார் வந்து என்னை கலை உலக வாரிசை அறிவித்த மேடை அது. அங்கே டைரக்டர் இருந்தார். இந்த வாலி சார் அறிவித்து முடித்தோடனே அந்த அரங்கமெல்லாம் கை தட்டினாங்க எல்லாருமே. என்னால் வந்து அதை ஒரு அளவு ஜீரணிச்சுக்கிட்டேன். ஓகே, இது என்ன பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அது வரைக்கும் தெரியாது அது இப்படி சொல்ல போகிறார். அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் வந்து கடைசியாக இறங்கும்போது அப்படியே என் கையை பிடிச்சிட்டு, யோ நீ எவ்வளோ பாட்டு எழுதியிருக்கிற, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா, வாலி உன்னை வாரிசாக சொன்னார் பார்த்தியா, ரொம்ப உண்மையிலே பெருமையாக இருக்கு எனக்கு அப்படியே சொல்லி ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாக சொன்னார். அதை அந்த நேரத்தில் அது வந்து அவர் அது ஏன் சொல்கிறேன்னா, என் வாழ்க்கையில் நடந்த எல்லா விதமான சம்பவங்கள், அதாவது அது வளர்ச்சியான சம்பவங்களாகட்டும் அது சில சரிவுகளான சம்பவங்களாகட்டும், எனக்கு மிக மிக மனதுக்கு நெருக்கமான இருந்த ஒரே நபர் வந்து அவர் தான், வேறு யாருமே கிடையாது. அது பெரிய உச்சக்கட்ட சந்தோஷமாக இருந்தாலும் நான் எவ்வளோ ஒரு வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுவனோ அதற்கு இணையாக அவரும் சந்தோஷப்பட்டிருப்பார். அதே மாதிரி ஏதோ ஒரு சரிவு, ஒரு தோல்வி அடைஞ்சோம், ஏதோ ஒரு நடக்காத விஷயம் நடந்தது அப்படின்னா அங்கே நம்ம எவ்வளோ வலியை அனுபவிக்கிறோமோ அதே வலியை என்னுடைய ஒரு படம் வந்து நான் எடுத்த ஒரு படம் ஓடலை, அன்னைக்கு ரொம்ப மனவலியோடு இருக்கிறேன் நான். என்னடா இப்படி நல்ல ஒரு கண்டென்ட் எடுத்தோம், இது ஏன் மக்கள்கிட்ட போய் சேரலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ராத்திரிலாம் தூக்கமே இல்லை. இதே வீட்டில் தான். சரி, ராத்திரி 11:30 மணிக்கு வந்துட்டார். வந்து கீழே காலுக்கு பெல் அடிக்கிறாங்க. இல்லை, இது நடந்து ஒரு 7-8 வருஷம். அப்போ வந்து எங்கள் அம்மா போய் கதவை திறந்துட்டு, இப்போ டைரக்டர் வந்திருக்காருப்பான்னு போய் பார்த்தா சார் நிற்கிறாரு. அவர் ஒரு டிரைவரை கூப்பிட்டு வந்துட்டார். இல்லைப்பா, எனக்கு சரியா எனக்கு மைண்டே இல்லை, நீ ரொம்ப ஒரிடாக இருப்ப, சரி நீ இதுலேருந்து வெளியில் வரணும் முதல்ல அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ஏன்னா சினிமாவில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணம், இதை நிறைய பார்த்துட்டேன் நான். என்னால் வந்து ஒரு படம் ஓடுது ஓடலைங்கிறத ஈஸியாக கிராஸ் பண்ணிட முடியும். பட் ஃபஸ்ட் டைம் நீ இதை ஃபேஸ் பண்ணுற. இது வரைக்கும் வெற்றியவே பார்த்தவன், பாட்டு எழுதுகிறோம் ஜெயிக்கிறோம், பாட்டு எழுதுகிறோம் நல்லா இப்படியே போயிட்டு, படம்ன்றது வேற, அதனுடைய அடி வந்து ரொம்ப அதிகமான வலியை கொடுக்கும், அதை உன்னால் சமாளிக்க முடியாதுன்னு தான் நான் வந்தேன். ஆனால் அதை விட்டுறாத, ஆனால் கொஞ்ச நாளைக்கு முழுக்க பாட்டு எழுதுறதே கான்சன்ட்ரேட் பண்ணு. அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்னவா இருக்கும்னா, அவருக்கு நான் டைரக்ஷன் பண்ணுறது பிடிக்கும், நான் நடிக்க வந்தது வந்து அவர் கொஞ்சம் உடன்பாடு கிடையாது. நீ நடிக்க, அவர் என்ன சொல்லுவார்னா, நீ நடிக்க வந்ததால நீ நடிப்பு தான் உனக்கு நீ தேர்வு பண்ணிட்டேன்னு சொல்லி உன்னை நோக்கி பாடல்கள் குறைஞ்சிரும்,
அதுதான் எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா இந்த இடத்த அடையிறது ரொம்ப கஷ்டம். நீ இவ்வளோ வருஷம் போராடி இவ்வளோ பெரிய ஒரு இடத்த பிடிச்சிருக்க, உனக்குன்னு ஒரு தனி பேர் இருக்கு. பட் இதை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு வலி ஒரு கவலை அவருக்குள்ள இருந்துச்சு. ஒரு அம்மாவுக்கு இருக்கிற ஒரு பெயின். இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணா அந்த இடத்த அடைஞ்சிட்டான், ஆனா இப்போ ஏன் வந்து டைரக்ஷன் பண்ணணும் நடிக்கணும்னு டைவர்ட் ஆகிறான் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நான் எப்போ போனாலும் இப்போ எந்த படத்துக்கெல்லாம் பாட்டு எழுதிட்டு இருக்க, ஒரு 5-6 படம் கையில் இருக்கா, ஓகே ஆமாம் இப்போ இந்த பாட்டு கேட்டேன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த கருப்பு படத்தில், அது சந்தோஷம் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். அது ஒரு பர்சனலாக நான் முந்தி சொன்ன மாதிரி எத்தனையோ டைரக்டர்ஸ் அறிமுகப்படுத்தினாலும் அவர் அறிமுகப்படுத்தி அவர் எதிர்பார்த்த வெற்றியை நான் வந்து அவருக்கு பெற்றுக் கொடுத்தேன் பாடல் துறையில். மிகப்பெரிய சந்தோஷம். அது அவர் ரொம்ப ஹாப்பி, அவர் ரொம்ப சந்தோஷங்க. உண்மையிலேயே எங்கள் வீட்டில் என்னுடைய பிளட் ரத்த சொந்தங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாங்களோ அந்த அளவுக்கு வந்து அதை தாண்டியன்னு கூட சொல்லலாம். பாக்யராஜ் சாருடைய மகிழ்ச்சி வந்து என்னை பார்த்தாலே ஒரு முகம் மலர்ச்சியாக இருக்குங்க. 10 பேரோட பேசிகிட்டு இருப்பார், கதவை தட்டிட்டு நான் உள்ளே வந்து பார்த்தேன்னா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கே ஏதோ ஒரு சீட் அரேஞ்ச் பண்ணி இங்கே உட்கார சொல்லிட்டு அவர் அந்த முகத்தில் அவருடைய அந்த புன்னகையை வந்து என்னால் அதை உணர முடியும். அதாவது நம்மளை ஒரு ஜீவன் வந்து அன்போட பார்க்குதுங்கிறத அந்த மனசை நமக்கு புரிய வச்சிரும்ல, எவ்வளவு பரபரப்பாக இருந்தாலும். அதில் ஒரு சின்ன ஒரு பூர்வத்து ஒரு வியப்பு இருக்கும். நான் வர்றதை அவர் விரும்பி இருக்காரு, நான் அவர் கூட இருக்கிற நேரம் வந்து அவர் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய வெற்றிகளை வந்து அவர் எவ்வளவு ரசிச்சிருந்தாதான் அது நடக்கும். நான் வந்து அவர் கூட இல்லாத நேரத்தில், ஏன்னா முந்தானத்து அந்த இடத்துல ஒரு தம்பி சொன்னாப்புல, அவர் கூட இப்போ இருக்கிற ஒரு ரெஸ்டன்ட், ஆனால் உங்களை பற்றி அடிக்கடி பேசுவார்ண்ணா, பாட்டுன்னு வந்துட்டாலே உங்கள் பேரை சொல்லுவார், சொல்லிட்டு இப்படிதான் வந்தான் விஜய், இந்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருப்பான், ராத்திரிலாம் உட்காந்து ஓரமாக எழுதிட்டு இருப்பான், அப்புறம் அடுத்த நாள் வந்து கரெக்ஷன் கேட்பான், திட்டு வாங்குவான் அப்படின்னு சொல்லி அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய அன்பு இருந்ததுங்க. எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிற விஷயம், நம்மளை பாராட்டினவங்க, நமக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, அதெல்லாம் தாண்டி நம்ம நேசிக்கிற, அதாவது உண்மையாக நேசிக்கிற மனிதர்கள் இருக்காங்களே அவங்க ரொம்ப குறைவுங்க. அவங்க வாழ்க்கையில் கிஃப்ட்டு நீங்கள் எடுத்து இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கவங்க கூட அப்படியே ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களை வந்து உங்கள் ஃபேமிலி இல்லாமல், உங்கள் பிளட் ரிலேஷன் இல்லாமல் வெளியிலிருந்து உங்களுடைய வளர்ச்சியை உண்மையிலேயே மகிழ்ச்சியாக கொண்டாடுற எத்தனை பேர் நீங்கள் யோசிச்சு பாருங்க. முதல்ல 15 பேர் இருக்கும், அப்புறம் அப்படியே 10 ஆகும், அப்படியே 8 ஆகும், 4 பேருக்கு மேலே வராதுங்க கணக்கு. நான் வேணா பொய் சொல்லலை, நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒருத்தராக ஆமாம் இல்லை இவர் கூட ஒன்று இருக்கும், இவர் அப்படியே குறைஞ்சு கடைசியில் 3-2 ஆகிடும். இது எல்லா மனிதனுக்கும் நடக்கிற ஒரு அவலம். இது மனித சமூகத்தோட அவலம். உன்னுடைய வளர்ச்சியை ஜீரணிக்க முடியாத ஒரு அவலம் மிகுந்த சமூகம் இது. ஆனால் என்னுடைய அந்த குருநாதர் வந்து என்னுடைய வளர்ச்சியை வந்து அவ்வளோ கொண்டாடினார் மனசுக்குள்ள. வார்த்தைகளால் அவர் என்னை பாராட்டவோ அல்லது வந்து போனோடனே அப்படியே நீ பெரிய உலக சாதனையானப்பா அப்படிலாம் போற்றவோங்கிறதெல்லாம் தேவையில்லை. அந்த முக மலர்ச்சியும் நம்ம போகும்போது அவர் கொடுக்குற வரவேற்புமே அதை வந்து எனக்கு பறைசாற்றிக்கிட்டே இருந்துச்சு. அந்த தூய்மையான வாழ்த்து இருக்குல்ல. நான் ஒரு முறை சந்திக்கும் போது பிறந்தநாள் அன்னைக்கு அவருக்கு பூங்கொத்து ஏதோ ஒன்று கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கினேன். ஆனால் ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா, என்னை எப்போ முறையாக சந்திச்சியோ அப்போலேருந்து என் ஆசீர்வாதம் அவனை கொண்டுப்பா, நீ நல்லா இருப்ப. அதெல்லாம் சொல்கிறது வந்து அந்த வார்த்தை அப்படியே ஒரு வசிஷ்டர் வார்த்தை மாதிரி வந்து அப்படி வாழ்க்கையில் பலிச்சுது. அந்த உறவை வந்து மிஸ் பண்ணுறோங்கிறது தான் உண்மையிலேயே ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு. ஸோ நீங்கள் கூட இருந்து பார்த்ததில் இத்தனை வருஷத்தில் நீங்கள் நிறைய கதைகள் சொல்லும் பொழுது அவருடைய ஃபேவரட்டான திங்ஸ் பற்றி நான் கேட்குறேன் சார். இன் ஒன் வேர்ட் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. லைக் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு என்னென்னலாம் அவர்கிட்ட பிடிச்சிருக்கு அப்படின்றதுல. ஸோ ஸ்டார்ட் வித் அவர்கிட்ட பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு பழக்கம் சார், உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஹேபிட் அவர்கிட்ட. ஃபேவரட்டான ஹேபிட் தான் அவர் எப்போவுமே வந்து சிகரெட் பிடிக்கிறது. ஸோ அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது அவர் கூட இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சிகரெட் பிடிக்காதவங்களாலும் பிடிச்சி தான் ஆகணும். ஏன்னா ஒட்டுமொத்தமான ரூமே புகை மண்டலத்துக்குள்ள இருக்கும். நீங்க பிடிப்பீங்களா சார்? நான் சிகரெட் பிடிச்சது. அப்புறம் எப்படி சார் விட்டு வச்சாரு? ஆனா அவர் என்னன்னா அவரு பிடிப்பாரே தவிர அவர் மற்றவங்க சிகரெட் பிடிக்கிறதையோ அதை அவர் வந்து அனுமதிக்கிறது இல்லை, வற்புறுத்தம் அல்ல, அனுமதிக்கிறது இல்லை. அவர் அசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கிளீனா இருக்கணும்னு நினைப்பாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரிங்க்ஸ் ஹேபிட்டு அதெல்லாம் இருந்து அவர் பிடிக்காது. அதை கண்டுபிடிச்சிருவார். யாராவது அந்த மாதிரி வந்தா கூட என்னையா அப்படின்னு சொல்லி திட்டி அதை வந்து திருத்துவார். அவரோட ஃபேவரட் ஃபிலிம் சார்? எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய படங்கள் இருக்கு. அதுல தூரல் நின்று போச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அவருடைய கதாபாத்திரம் அதில் ஒரு காமெடியா ஒரு தன்னை வந்து குறைச்சிக்கிட்டு கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஸ்கோர் பண்ண வச்சுட்டே வருவார்ல. இவர் எல்லா இடத்துலயும் மொக்க வாங்கிட்டே இருப்பாரு, கூட இருக்கிற காமெடியன்ஸ் எல்லாம் வந்து இவரை கலாச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். இவர் ஹீரோயின்ட்ட தோக்குறது எல்லாமே அப்படிதான் இருக்கும் அந்த படத்துல. ஃபைனல் வரைக்கும் போய் அப்புறம் தான் எண்டு கிளைமேக்ஸ்ல தான் இவர் ஜெயிப்பாருங்கிற மாதிரியான ரொம்ப சுவாரஸ்யமான, எனக்கு சொட்டுன்னு கேட்டவுடனே தோணுன படம் வந்து அதுவும் அந்த சைக்கிள் சீன்லாம் வந்து அல்டிமேட் சீனு. கூட வந்த அந்த இவருக்கு வந்து எடுத்து முகத்துல கறி எடுத்து பூசி விட்டு. சார் அவர் டான்ஸ் ஆனதுலேயே ஃபேவரட்டான சாங் உங்களுக்கு? அது டான்ஸ் ஆனதுலேயே நிறைய சாங் இருக்கும். நீங்கள் சொன்னோடனே மனசுல வந்து இந்த ஆக்சுவலாக நல்லா ஆடிருப்பாருங்க அந்த பாட்டில். அது சின்ன வீடு படத்துல நகருதானா அந்த பாட்டு தான், அந்த பாட்டு அந்த பாட்டு அது மாதிரி நல்லாவே ஆடிருப்பாரு. அந்த அந்த யூத் டைம்ல எல்லாம் ஒரு மாதிரி நல்லாவே ஆடிருப்பாரு. அந்த பாட்டெல்லாம் நீங்க நல்லா பாருங்களேன். ஆக்சுவலா அந்த ஹீரோயினுக்கு ஈக்குவலாவே அவர் ஆடிருப்பாரு. அது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்டெப் மைண்டுக்கு வருது, நகருதானா ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் ஆடிருப்பாரு. அப்புறம் கொஞ்சம் அவர் வந்து ஒரு 40s வரும்போது தான் வந்து அவர் கொஞ்சம் குண்டாயிட்டாரு. இந்த பிசிக்கலா வந்து கொஞ்சம் கொஞ்சம் தொப்பை அந்த மாதிரி கொஞ்சம் பிசிக்கலா கொஞ்சம் குண்டாயிட்டாரு. அதை அடிக்கடி சொல்லுவார், பரவாயில்லையா நீங்க எல்லாம் ஃபிட்டா வச்சிருக்கீங்க, நான் பாரு தொப்பையெல்லாம் போட்டு இப்படி விட்டேன் அப்படிம்பாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப பிசிக்கல் கான்சியஸ் வந்து அவர் கிடையாது. வாக்கிங் பண்ணுவார். அது நான் பார்த்ததுலேருந்து வாக்கிங் பண்ணுறாரு. டெய்லி வாக்கிங் இல்லாமல் அவர் இருந்தது இல்லை. ஆனால் ரொம்ப ஜிம்முக்கு போகிறது, ஒர்க் அவுட் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயத்தில் அவர் ரொம்ப ஈடுபட்டு இல்லை. மேபி கடைசி இப்போ சமீபத்தில் வேணால் ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம், நான் அவர் கூட இல்லை அப்போ. ஆனால் அதனால கொஞ்சம் கொஞ்சம் குண்டான காரணத்தால் அவர் வந்து அந்த நடனத்தில் சில ஸ்டெப்ஸை வந்து விட்டுருவார் அந்த மாதிரி. அப்புறம் என்னன்னா அவரே டைரக்டருங்கிறதால அவர் யார் போய் சொல்ல முடியும், சார் இது ராங் சார் அப்படின்லாம் சொல்ல முடியுமா? சொன்னால் பிடிச்சி திட்டிடுவார், பயங்கர டென்ஷன் ஆகிடுவார். அதனால வந்து யாரும் அந்த அளவு அவர்கிட்ட போய் அவ்வளோ சீரம் ஒன்மோரெல்லாம் கேட்க முடியாது. அதில் நடக்கிறது தான் இப்போ வந்து அதில் ட்ரோல் பண்ணுறதுலாம் அப்படி ஆயிடுச்சு. பட் அது அவருக்கே தெரியும், அது தெரிஞ்சு அதையும் சிரிச்சுப்பார். ஃபேவரட்டான வசனம் சார் அவர் எழுதுனதுல? ஃபேவரட்டான வசனம் வந்து அவர் படத்தில் எழுதுனதை விட நிறைய இருக்கு. அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று என்னன்னா, அவர் லெட்டர் பேட்ல எழுதியிருப்பார். அவர் அது இப்போ அந்த லெட்டர் பேட்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அதை நான் அவர் கூட இருக்கும்போது ஒரு லெட்டர் பேட்ல எழுதியிருப்பார். அதாவது, நீ இருட்டில் இருக்கிறாய் என்பதை சுட்டி காட்டுபவனை விட மெழுகுவர்த்தியை ஏற்றி வைப்பவனே சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லி, உன்னை வந்து ஒரு குறை சொல்றவனை விட அந்த இருட்டை விரட்டிட்டு ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சான் பாரு, அவன் தான் சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் பேட்ல ஒரு வாசகம் இருக்கும். சார் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி அந்த அந்த வாசகத்துக்கு உண்மையிலே வாழ்ந்தவர் வந்து பாக்யராஜ் சார். என் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் நீங்கள் போய் இப்போ நான் ஒரு பாடலாசிரியர் இருக்கிறேன், கவிஞராக கேட்குறீங்க, எவ்வளவோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்களே இன்னைக்கு. அவங்க அவ்வளோ பேர் வாழ்க்கையில் வந்து விளக்கேற்றி வச்சவர், அவங்க வாழ்க்கையில் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு காரணமானவர், அவங்க குழந்தைங்க கல்வி படிப்பதற்கு ஏராளமான உதவிகளை செஞ்சவர். இதெல்லாம் இன்னும் வெளியில் தெரியாது யாருக்கும். அவ்வளோ பேருக்கு வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து வாரி வாரி கொடுத்துருக்குறாரு. நானே பார்த்துருக்கேன். நிறைய பணம், நிறைய கல்வி உதவி, இதெல்லாம் வெளியில் யாருக்குமே தெரியாது. பாக்யராஜ் சார்கிட்ட போனால் வெறுங்கையோட வரமாட்டோம்னு நம்பி காத்திருந்த எத்தனையோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை நான் பார்த்துருக்கேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க நடிக்க வந்திருக்க மாட்டாங்க, வந்த ஐயாவை பார்த்தா ஏதாவது உதவி செய்வார், உதவி செஞ்சு அனுப்புவார். அந்த அளவு. ஏன்னா அந்த அந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய அவர் நெருங்கி பழகின காரணத்தால் அந்த வள்ளல் தன்மை அவருக்குள்ள இருந்தது. ஆனால் அதை வெளிப்படுத்திக்கிட்டது இல்லை. நான் இவ்வளவு கொடுத்தேன், இவ்வளவு கல்வி உதவி செஞ்சேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டது இல்லை. அந்த உதவி அவர் வந்து கடைசி காலகட்டம் வரைக்குமே செஞ்சுட்டு தான் இருந்தார். ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் அவரை பற்றி சொல்லும் பொழுது நெகிழ்வாகவும் இருக்குது, கனமாகவும் இருக்குது. ஸோ உங்களுடைய வரிகள் ஏதாவது கேட்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். அவருக்காக இந்த நேரத்தில் நீங்கள் எழுதின ஏதாவது ஒன்று? அவருக்காக நான் வந்து அவருடைய படத்திறப்பு விழாக்கு வாசிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அந்த கவிதையை நான் இப்படி முடித்தேன். ஒரு மகா கதை சொல்லியின் சுயசரிதியை காலம் தன் பேனாவால் எழுதி முடித்து விட்டது. சுமார் அரை நூற்றாண்டு எழுதி எழுதி ஓயாத அந்த கதை சொல்லியின் பேனாவை இன்று வாழ்க்கை மூடி வைத்து விட்டது. என் குருவே, என் பாட்டுக்கும் என் வாழ்க்கைக்கும் முகவரி தந்த உறவே, நீ சொல்ல மறந்த கதை இந்த இறுதி நாள் மட்டும்தான். என் வீட்டில் எல்லா விளக்குகளையும் ஏற்றியவர், அவர் ஏற்றாத விளக்குகளே என் வீட்டில் இல்லை. விளக்கேற்றியவர் இன்று இல்லை. என்னை பாட்டுக்கு நிலமாக்கியவர், என் உலகத்தை வளமாக்கியவர், இன்று என் கண்களை குளமாக்கியவர். அவர் என்றும் இருப்பார் இறை விதையாய்
இனி வரும் படைப்புகள் எல்லாம் திரைக்கதையாய் இந்த திரைக்கதை மன்னனுக்கு எங்கள் அஞ்சலிகள். உங்கள்கிட்ட இதை கேட்கும்போது தான் இன்னும் நிறைவாக இருக்குது. ஸோ அதோட நம்ம முடிக்கணும்னு சொல்லி தான் விருப்பப்பட்டோம். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கும் நீங்கள் கொடுத்த அனைத்து கதைகளுக்கும். நீங்கள் அவரை பற்றி சொன்ன விதத்தில் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கணுன்னா நீங்கள் ஒரு சிறந்த கதை சொல்லியா இப்போது அவரை பற்றின நினைவுகளை சொல்லி எங்களுக்காக ஒரு மிகப்பெரிய மெமரியை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.